ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கான மேட்சுக்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஜிஎலுக்கான டீம் மேக்கிங் வீடியோ, சிவிசி ஆப்ஷனு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வென்யூவோட ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது நீங்களே செல்ஃபாக மேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஆர்சிபி செகண்ட் சேஸ் பண்ணால் வின்னாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சோடைய பவுலிங் கொஞ்சம் ஆப்ஷன் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் 170க்கு மேலே இருக்குது. 190க்கு மேலேயே 42 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் வின் பண்ணவங்க தான் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 263 வரை வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நடந்த ரீசன்ட் ஸ்கோர்ஸ் பாருங்கள், எல்லாமே 180 170 அடிச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்க. செகண்ட் பேட் பண்ணுறவங்களால அதை சில டைம் ஸ்கோர் பண்ண முடியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டியூ அந்த மாதிரியான கண்டிஷன் வந்தால் ஈஸியாக செகண்ட் பேட் பண்ணுறவங்க ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு ஸ்பின் ஆப்ஷன் இல்லை. கரண் சர்மா இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் இவங்களை கண்டெயின் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு மஸ்ட் வின் மேட்ச்சு. ஸ்பின்னர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க லாஸ்ட் 3 மேட்ச்சில். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் இங்கே ஓரளவு பண்ணும். செகண்டு டியூ வந்துச்சுன்னா பண்ணாது. ஸோ அதனால தான் சேசிங் இங்கே ஈஸியாக பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் அண்டு ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ரெண்டு டீமுமே ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீம் அவங்க ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க பேட்டிங் அண்ட் பவுலிங்கில். ஆனால் ஆர்சிபிக்கு பவுலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஸோ செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட், ஏ சர்மா, எடன் மார்க்கம், என் ரெட்டி, கிளாசன், அப்துல் சமாத், எஸ் அமத், பேட் கமின்ஸ், புவனேஷ்குமார், ஜெய்தேவ் உன்கட், நடராஜன், இம்பாக்டா திருப்பதி இல்லைன்னா வேற யாராவது வர ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபியில் பவுலிங்கை கொஞ்சம் எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ண தான் பார்ப்பாங்க. வில்ஜாக்ஸ் எப்படியும் ப்ளே பண்ணுவார். மேக்ஸ்வெலுக்கு அடிபட்டிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவரை மேபி சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவை வேணால் உள்ளே கொண்டு பார்ப்பாங்க. அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் வரலாம். அதே மாதிரி ஃபெர்கசன் கூட உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சோட இதை பார்க்கலாம். நேற்று நடந்த மேட்சில் நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ரிஸ்கான எம்ஐ ஜெயிக்கிற டீமில் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் கொடுத்து பாருங்கள், அவர் பண்ணால் கேப்டன் அளவுக்கு பண்ணுவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பண்ணியிருந்தார். 10 ரனாக்கு சீலனா வீசி கொடுங்க, அவர் உறுதியாக அடிப்பாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நான் இது ரிஸ்கான டீமை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால 10 ரனாக்கு கொடுக்காம நான் ரகானைக்கு கொண்டு கொடுத்துட்டேன். ஏன்னா ஹோம் கிரவுண்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஹோம் கிரவுண்டில் மெயினான பிளேயர் கெய்க்வாட், இந்த இதில் இந்த டீமே ரிஸ்க்கு தான், ரிஸ்கான டீம்னால அப்படி எடுத்துட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஹோம் கிரவுண்டு பிளேயர்ஸு உள்ளே வந்துட்டாங்க. ரவீந்திரா மிச்சலில் ஒருத்தங்க உள்ளே உறுதியாக வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம், அவங்க வந்துட்டாங்க. திலக் வர்மா கண்டிப்பாக மஸ்ட்டு, எம்ஐ வின்னானாலும் எம்ஐ தோத்தாலும் அவங்க வந்துடுவாங்கன்னு இருந்தோம். இஷான் கிஷன் மேக்சிமம் உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாண்டியா விஷயத்தில் அவர் பவுலிங் போட்டு மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதே மாதிரி பவுலிங் கேட்ச் இந்த மாதிரில தான் உள்ளே வர முடியும், பேட்டிங்கில் வரமாட்டார்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் ஃப்ளாப் ஆகிருந்தார் பேட்டிங்கில். அதே மாதிரி மிச்சல், அதே மாதிரி முகமது ரகுமான், அதே மாதிரி தீபக் சகர், இந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக உள்ளே வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். தீபக் சகர் இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல இவர் உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி கோட்ஸே லோ பெர்சன்டேஜில் இருக்கணும். லோ பெர்சன்டேஜுங்கிறது 50% கீழே இருக்கணும். 40 to 50 ஓகே. 40க்கும் கீழே இருந்தால் நம்மளுக்கு பெட்ரு, கன்ஃபார்மாக உள்ள ஒரு உறுதியாக எடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் வந்துட்டார். இப்போ என்ன விஷயம்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபிக்ஸ்டு பிளேயர்ஸ்னு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கெய்க்வாடு, டூபே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரானா, இவங்கெல்லாம் ரோஹித் சர்மா ரிஸ்க் பிளேயர் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஆனால் அவர் பண்ணிட்டாரு. திலக் வர்மா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்தபர் ரஹ்மான், இந்த மாதிரி பிளேயர்ஸை எல்லா டீமுக்கும் நம்ம கொண்டு போகணும். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா கெய்க்வாடை விட்டுட்டேன்.
லாஸ்ட் அவசரத்தில் எடுக்கும் போது ரொம்ப ரிஸ்கான டீம் இந்த டீமில் எடுக்க போது விட்டுட்டேன். அது மாதிரி மிட்சல் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் ஆர்டர் மாறினதுனால அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ கிரிக்கெட்டு நம்ம ப்ரிடிக்ஷனுங்கிறது சில டைம் வின் ஆகும், சில டைம் லாஸ் ஆகும், அது வேற. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் டிடி சிவிசி இந்த அளவு வந்து நம்ம வந்து பிடிச்சிடுறோம். கேகேஆர் மேட்ச்சில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், டெலிகிராமில் இருந்தவங்களுக்கு தெரியும், சால்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அவரை எடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்க்கும் முக்கியமான பிளேயர் சொல்லியிருந்தோம். அதுக்கு முந்தின மேட்ச் லிவிங்ஸ்டனுக்கு தான் விசி வருவார்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள் ப்ரிடிக்ஷன் சக்ஸஸ் ஆகும், அதே மாதிரி ஃபெயிலியரும் ஆகும். நம்ம ஏற்றுக்கிட்டு அடுத்த மேட்சை நம்ம இது பண்ணி போனால் தான் நம்ம வின் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்கிறவங்க வந்து 9 கிரெடிட்டில் இருக்கிறவங்க, இவங்க வந்து 8.5 இருக்கிறவங்க. இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் இப்போ வரைக்கும் இருக்கிறது விராட் கோலி. விசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேவிஸ் ஹெட். இப்போ இது எப்படி இருக்கும்னா, நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம் 9 கிரெடிட்டில் 2 கேப்டன் இருந்தாங்க, கண்டிப்பாக ஒரு இது மாறிடும், 9 கிரெடிட்லேயே ரெண்டு பேருக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்திருந்தாங்க, அடுத்து 10 ரனாக்கா அடுத்த இதுக்கு மாறிடுச்சு. இப்போ எப்படி இருக்கும்னா 2 பேருமே பேட்ஸ்மேன், கேட்டிங்களா? இப்படி பேட்ஸ்மேனுக்கு சிவிசி இருக்கும்போது எப்படி மாறும்னா, ஒன்று விக்கெட் கீப்பருக்கு போயிடும், ஒன்று இது ஒரு கண்டிஷன், விக்கெட் கீப்பருக்கு ஒரு இது சிவிசி ஒன்று போகும், இன்னொன்று பேட்ஸ்மேனுக்கு வரும், இது ஒரு டைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, பேட்ஸ்மேன் செக்ஷனுக்கே வராமல் விக்கெட் கீப்பருக்கு ஒன்றும், ஆல்ரவுண்டர் இல்லை பவுலருக்கு இந்த பிச்சுக்கு வர்றதுக்கு வந்து ரொம்ப ரேர் தான், வராது. ஸோ ஆல்ரவுண்டர் அந்த மாதிரியும் மாறிடும். நல்லா கேட்டுக்குங்க, பேட்டிங்கில் இருக்கிற 2 சிவிசியில் ஒன்று விக்கெட் கீப்பருக்கு போயிடும், அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு வரும், பேட்ஸ்மேன்லேயே இருக்கும், இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து விக்கெட் கீப்பரில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் போயிடும், கேட்டிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம டீமை பிரித்து போடணும். பவுலருக்கு வருமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு தான். பவுலருக்கு இந்த வந்து புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸு இந்த மாதிரி உள்ளவங்க எடுக்கலாம், இல்லை நியூவா ஃபெர்கசன் யாராவது உள்ளே வந்தாலும் அவங்க வந்து விக்கெட் பிரியும் ஒழிய கண்டிப்பாக வந்து ஒரு சிவிசி அளவுக்கு வருவாங்களாங்கிறது டவுட்டு. ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. இப்போ இந்த இதில் வந்து விராட் கோலி, கிளாசன் இந்த 2 பேரில் நீங்கள் ரிஸ்கா டீமை கொண்டு போகிறீங்க அப்படின்னா விராட் கோலியை விட்டுட்டு விராட் கோலியை இங்கே விட்டுறணும், விராட் கோலியை விட்டுட்டு ஹெட்டை எடுத்துகிட்டு போயிடணும், விசியில் இருக்கிற ஹெட்டை உள்ளே கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கேப்டன் வந்து ஒரு இது செக்ஷனை மாற்றி கிளாசனுக்கோ இல்லை ஆல்ரவுண்டரில் இருக்கிறவங்களுக்கோ கொடுத்துட்டு விசி வந்து பேட்டிங்கில் கொடுக்கலாம், இது ஒரு டைப்பு. இப்படி வந்து ஒன்று நடக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நேற்று சொன்ன மாதிரி தான், ரோஹித் சர்மாவுக்கு சொன்ன மாதிரி, அவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு இந்த மேட்ச்சு, கேட்டிங்களா? அவர் வந்து புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ் இவங்க 2 பேர் பாலில் அவுட் ஆகலைன்னா பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டுருவார். ரோஹித் சர்மாவுக்கு சொன்ன மாதிரி தான், அவர் வந்து தீபக் சகர் சொல்லியிருந்தோம், முஸ்தபர் ரஹ்மான் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ரவீந்தர் ஜடேஜாவும் சொல்லியிருந்தோம். தீபக் சகர் இல்லை, முஸ்தபர் ரஹ்மானுக்கு வந்து அவர் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா பாலில் விக்கெட் வந்து அந்த அளவுக்கு விழலை, அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகாது, ஸோ அவங்க அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் மாறுறப்போ அவர் வந்து அடிச்சிருவார், அந்த மாதிரி தான். இப்போ வர யார் வந்து உள்ள வர அதிக வாய்ப்பு இருக்குன்னா, கொஞ்சம் விராட் கோலி வந்து ரிஸ்க்கு, ஹெட்டு வந்து உள்ள வர ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனால் ஹெட்டுக்கும் த்ரெட்டு இருக்கு, நம்ம அந்த செக்ஷன் வரும்போது நான் சொல்றேன். இப்போ விராட் கோலியை ஒரு இதில் வந்து சி கொடுத்து எடுக்கணும், கேட்டிங்களா? அதில் வந்து ரிஸ்காக நீங்கள் எடுக்கலாம், ஒரு டீமு ரிஸ்கான ஒரு டீமில் கொண்டு போய் அவரை சி கொடுத்து எடுக்கலாம், அவர் வந்து அவுட் ஆகலைனா. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பிளேயரோடைய வென்யூ ரெக்கார்டு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, அந்த பிளேயர் எப்படி ப்ளே பண்ணுவாங்க, அந்த வென்யூக்கு சப்போர்ட் ஆவாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோடைய த்ரெட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் அந்த பிளேயரோடைய பெர்சன்டேஜ், பிளேயர்ஸ் இருக்கிற கிரெடிட்ஸு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்.
ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இதில் இருந்து 2 பேர் ரிஸ்க்காக எடுத்தால் ஒரு பேர், ஒரு கோழியை விட்டுட்டு ஒரு டீம் எடுங்க, கோழியை வச்சு ஒரு டீம் எடுங்க. கோழியை எடுக்கும் போது கேப்டன் கொடுத்து எடுங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பிளேயிங் 11 இருப்பாங்க. இந்த இப்படி இருக்கிற பட்சத்தில் எஸ்ஆர்ஹெச் தான் வின் ஆகுது அப்படின்னு நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து உள்ளே வர்றது கொஞ்சம் கஷ்டம். இந்த மேட்ச்சு அவர் பேட் கமின்ஸுக்கு பாலில் அவுட் ஆயிடலாம், ஜெயதேவ் பாலில் அவுட் ஆயிடலாம், புவனேஸ்வர் குமார் பாலில் அவுட் ஆயிடலாம். ஸோ ரிஸ்க்கு. நீங்கள் எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மாதிரி எடுத்தீங்கன்னா இவரை விட்டுடலாம். இல்லை ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா கோலி ஃபேஃப் டு பிளஸிஸ் வந்து உள்ள யாராவது ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. நீங்கள் 2 பேரும் உள்ளே வராங்கன்னா சேசின்ல வேணால் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணுங்கள். சேசின்ல வர்றப்போ வரலாம். ஸோ இந்த செக்ஷனில் இருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 2 to 3 பேர் கம்மின்ஸ் உள்ள அதிகமாக வந்துடுவார். அது போக ஹெட்டு வந்து இப்போ வர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் வில்ஜாக்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, பவுலிங் பவர் பிளேயில் போடுவார், பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார். இவர் வில்ஜாக்ஸ் போடுற பட்சத்தில் இவர் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் இங்கே நல்லா போடுவார். இந்த மேட்ச் டிடி வர்றதுக்கு அளவுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் வர பட்சத்தில் ஹெட்டு வந்து அடிபடுவார். ஹெட்டு அடிபடுற பட்சத்தில் விராட் கோலி உள்ளே வந்துடுவார். இதான் கான்செப்ட். நீங்கள் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போனீங்கன்னா ஹெட்டை ஒரு இதில் லீவ் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, நம்ம சிராஜ் ஓவர் போட வாய்ப்பு இருக்குது. இந்த கரண் சர்மா பால்லாம் சில டைம் எட்ஜ் ஆச்சுன்னா அவர் உள்ளே வருவார். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்போ வர ஹெட்டு வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது, ஆனால் கஷ்டம் தான், ரிஸ்க்கு தான். ஸோ இந்த இதில் அடுத்து கம்மின்ஸ். ஸோ இதில் இருந்து மேக்சிமம் 2, மேக்சிமம் 3, மினிமம் 2, ரிஸ்க்காக எடுத்தா 2. இந்த மார்க்கம் வந்து கேமரான் கிரீன் உள்ளே வராரு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வேற யாரு, இந்த ஃபெர்கசன் இவங்கெல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா இவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். நல்லா கேட்டுக்குங்க, கேமரான் கிரீனும் வராரு, ஃபெர்கசனும் உள்ளே வராருன்னா இவர் ஃபெயிலியர் ஆவார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். மேக்ஸ்வெலுக்கு வந்து அடிபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் உள்ளே வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அவரை பார்த்துட்டு நீங்கள் எடுத்தால் போதும். ஒரு வேளை மேக்ஸ்வெல் பவுலிங் போட்டார் அப்படின்னாலும் இந்த மேட்ச் அவர் போட முடியாது, அவருக்கு அடிபட்டிருக்கு. அப்படியேனாலும் கஷ்டம்தான். ஸோ மேக்ஸ்வெல் கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து அவர் வருவாரான்ட்டு பார்த்துக்குங்க. அப்படி வந்தால் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி புவனேஸ்வர் குமார் வந்து இந்த மேட்ச் ஒரு டிடி வர அளவுக்கு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து 2 பேர். இப்போ நீங்கள் ட்ரேவிஸ் ஹெட்டை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கலாம். இந்த மேட்ச் இவருக்கு வந்து பெரிய அளவுக்கு த்ரெட்டு இல்லை. ஸோ இவரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மேட்சுக்கு சேஃப்டியாக. லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனு. ஏன் அப்படின்னா இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ஹேண்டரில் நல்ல ஒருத்தங்க ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்களை எடுங்க. இவரை வந்து ஒரு இதில் வந்து கொடுத்து வீசி அளவுக்குனாலும் கொடுத்து எடுத்து பாருங்க. இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் இந்த இதில் வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதில் வந்து நியூ என்ட்ரியா யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபெர்கசன் வரலாம், டோப்லையை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் வரலாம், மேக்ஸ்வெல்லுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அவங்க வர வாய்ப்பு இருக்கு. இப்போ நல்லா கேட்டுக்குங்க, ஒருத்தங்க நியூ என்ட்ரியா வராங்க அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஓகே, அதே இது 2 பேர் வந்தாங்கன்னா ஒருத்தங்க வந்தாங்கன்னா ஒருத்தங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி டிடி வருவாங்க. இப்போ 2 பேர் வராங்கன்னா அதில் யாராவது ஒருத்தங்க தான் வருவாங்க. இப்போ பேட்டிங் செக்ஷனில் ஒருத்தங்க வராங்க, பவுலிங் செக்ஷனில் வந்து ஒருத்தங்க தான் வராங்கன்னா மேபி 2 பேருமே உள்ள டிடி வந்துருவாங்க. ஆனால் சிவிசி அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. ஆனால் இந்த இதில் கேமரான் கிரீனும் ஃபெர்கசனும் இப்போ உள்ளே வராங்க அப்படின்னா இதில் ஒருத்தங்க பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒருவேளை கேமரான் கிரீனுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, அவர் கூட பண்ணிடலாம்.
நம்ம ஃபெர்கசனை டீம்ல எடுத்துக்கிடணும், ஆனா டீம்ல எடுக்காம இருக்கக்கூடாது. அடுத்து தினேஷ் கார்த்திக் வந்து இந்த மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஃபார்ம்ஸுக்கு வந்துட்டாரு, விக்கெட் கீப்பரா இருக்கிறாரு. ஸோ இவரை எடுத்துடலாம். அப்போ இந்த இதுல இருந்து யாரெல்லாம் மஸ்ட் பிக்னா சிராஜ், கேமரான் கிரீன் வந்தா கேமரான் கிரீனு, ஃபெர்கசன், இந்த 3 பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நட்ராஜனை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். எப்படி ரொட்டேஷன் பண்ணணும்னா எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற டீம், நல்லா கேட்டுக்குங்க, எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற டீம்ல நட்ராஜன், ஜெயதேவ் உன்கட் இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை வச்சு ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். நீங்க ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபெர்கசன், சிராஜ் 2 பேரையும் எடுத்து உள்ள போங்க. இல்ல நான் நியூட்ரலா தான் எடுப்பேன் அப்படின்னா நட்ராஜன், சிராஜை வச்சு உள்ள போங்க. ஆனா கேமரான் கிரீன் வந்து உள்ள வந்திருக்கணும். வந்திருந்தாதான் நீங்க ஃபெர்கசனை லீவ் பண்ணணும். அப்படி கேமரான் கிரீன் வராம ஃபெர்கசன் மட்டும்தான் வராருன்னா நீங்க ஃபெர்கசனை எடுத்துதான் ஆகணும். இந்த மேட்ச்ல வந்து வில் ஜாக்ஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக். இவர் கண்டிப்பா டிடி வந்துருவாரு. பேட்டிங் நல்ல பேட்டிங்க்கு இவருக்கு ஏத்தமான பிச்சு, நல்ல ஸ்கோர் பண்ணவும் செய்யற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலிங்கும் பண்ணுவாரு பவர் பிளேல. இந்த ஹெட்டு, இந்த அதுக்கப்புறம் எஸ் அகமது இவரை மாதிரி லெஃப்ட் ஹேண்டு இதுல வந்து இவர் பால்ல விளையாட கஷ்டப்படுவாங்க. ஸோ விக்கெட் எடுப்ப வாய்ப்பு இருக்கு. ஏன் அபிஷேக் அந்த சர்மா அவருக்கு விக்கெட்டை கூட எடுப்பாரு. ஸோ 2 விக்கெட்டு ஒரு 40+ ரன் ஆடி கூட அடிச்சு இந்த மேட்ச் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு சிவிசி கொடுத்து கூட நீங்க டீம்ல எடுக்கலாம். அப்புறம் பட்டிடார் வந்து இப்ப ஆர்சிபி லாஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு மேட்ச் எடுத்தீங்கன்னா இவரை உள்ள எடுத்துருங்க. அதே மாதிரி ஜெயதேவ் உன்கட் இல்லைன்னா நட்ராஜன் இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை வந்து நீங்க எடுக்கலாம். ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ஒய்தயால் வந்து ரிஸ்க் பிக்கு தான். அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி இவர் வந்து இந்த மேட்ச் பவுலிங் போடுவாரா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எங்க டீம்ல வந்து பவுலிங்குக்கு இப்போ வந்து இவர் மார்க்கண்டே எல்லாம் வந்துட்டாருன்னா இவருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. மேபி பார்ட் டைமா கொடுப்பாங்க. அது மாதிரி பேட்டிங் ஆர்டரும் முன்னாடி வராரு. ஸோ இவரை வந்து எடுத்து பாருங்க. அதுக்கடுத்து கரண் சர்மா, ஏ டீப்பு உள்ள இந்த 2 பேர்ல இப்ப ஏ டீப்பு, கரண் சர்மா உள்ள வராங்கன்னா இந்த 2 பேர்ல யாரை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னா இந்த இதுல வந்து கரண் சர்மா எடுங்க. ஏன்னா நம்ம சிராஜ் அவங்களெல்லாம் எடுக்கிற பட்சத்துல ஒரு ஸ்பின்னரை எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிஸ்கான ஒரு இதுல இந்த ஏதீப் எடுத்து கொண்டு போங்க. ஆர்சிபி வின் ஆகிற ஒரு இதுல இந்த ஏதீப் இதை ரிஸ்கான டீம்ல கொண்டு போங்க. இப்போ சிவிசி பார்த்தீங்கன்னா கோலிக்கு வந்து சி கொடுத்து எடுங்க. கொடுத்து ரிஸ்கான டீம்ல தான் எடுங்க. இவர் ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். இந்த மேட்ச் ஒன்று பெருசா அடிப்பாரு இல்லை ஃபிளாப் ஆயிடுவாரு. இப்போ இவருக்கு இந்த மேட்ச் அதிக வாய்ப்பு இருக்கு. இவருக்கு வந்து நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வின் ஆகிற டீம்ல ஒரு சி இல்லது விசி கொடுத்து எடுத்துங்க. கண்டிப்பா இவருக்கு பிச்சு இவருக்கு சப்போர்ட் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ்னா தான் கொஞ்சம் சில டைம் சொதப்புவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாரு அப்படின்னா உறுதியா சி கொடுத்து எடுத்துருங்க. லாஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு இப்போ வர வாய்ப்பு இருக்கு. அவர் சிவிசி பெர்சன்டேஜ் அதிகமாகுது. அதே மாதிரி ஆகுதுன்னா இந்த கோலி ஹெட்ல ஒருத்தங்க உள்ள வருவாங்க, ஒருத்தங்க வெளியே போயிருவாங்க. ஸ்மால் லீக்ல பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரையும் எடுத்துதான் ஆகணும். ஆனா கிராண்ட் லீக்ல அப்படி எடுக்க வேண்டாம். கோலியை வச்சு ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி ஒரு டீம் எடுங்க. ட்ரேவிஸ் ஹெட்டை வச்சு ஒரு டீம்ல எடுங்க. ஆனா அவருக்கு வில் ஜாக்ஸ் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் கிட்ட வந்து த்ரெட்ஸ் இருக்கு. முகமது சிராஜ் இந்த மேட்ச் முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா இவர் விக்கெட்டை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வில் ஜாக்ஸும் இவரும் சேர்ந்து. அதே மாதிரிதான் மார்க்கம், கேமரான் கிரீன், ஃபெர்கசன் பால்ல அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு விசி வேணா இவருக்கு கொடுத்து பாருங்க. கம்மின்ஸ் வந்து டிடி மட்டும்தான் மேக்சிமம். அவர் விசிலாம் இங்க வர்றது கஷ்டம். ஃபேஃப் டு பிளஸிஸ் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விராட் கோலிக்கு சி கொடுத்தீங்கன்னா இவரை சும்மா எடுங்க. ஆனா இவர் உள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அந்த மேட்ச் ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஆனா உள்ள வருவாராங்கிறது ஒரு டவுட். சொன்ன மாதிரிதான் வில் ஜாக்ஸுக்கு ஒரு சி கொடுத்து எடுங்க. நீங்க வில் ஜாக்ஸுக்கு சி கொடுக்கும் போது நீங்க விராட் கோலியை டீம்ல வந்து எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து சி கொடுக்க வேண்டாம். அவரை வந்து சாதாரணமா எடுங்க.
இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அதிகமா அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு தான் இருக்கும். ரொம்ப சிவிசி அளவுக்கு இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. வேணா சேசிங் பண்ணும்போது கொடுங்க. சேசிங் இப்போ ஆர்சிபி பண்றாங்க அப்படின்னா வில்ஜாக்ஸுக்கு ஒரு சி கொடுத்துருங்க. வில்ஜாக்ஸுக்கு சி கொடுத்துட்டு விராட் கோலிக்கு விசி கொடுங்க. இது ஒர்க் ஆகும். இது கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் ரிஸ்கா கொடுக்கறதா இருந்தா இந்த ஜெயதேவ் உன்கட்டுக்கு ஒரு விசி வேணா கொடுத்து பாருங்க. அவர் லோ பர்சன்ட்ல இருப்பாரு, அடிச்சு வந்தா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே தான் அந்த கரண் சர்மாவும் லெக் ஸ்பின்னரு செகண்ட் பவுலிங் போட்டாருன்னா ஏதோ ஒரு சில வாய்ப்புல இவர் உள்ள வராரு அப்படின்னா எடுத்தாங்கன்னா கொடுத்து பாருங்க. இவருக்கு வேணா லாஸ்ட் டைம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு, டபுள் ஆப்ஷன் இருக்கு. ஒரு விசி ஒரு இதுல எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற டீம்ல அந்த ஏடன் மார்க்கத்தெல்லாம் தூக்கிட்டு இவரை வந்து ரிஸ்கா எடுத்து கொடுத்து பாருங்க. இதுல மேக்ஸ்வெல் இல்ல அப்படின்னா இவர் புதுசா வராரு அப்படின்னா கேமரான் கிரீனை உள்ள எடுத்துருங்க. வில்ஜாக்ஸையும் நீங்க உள்ள எடுத்திருந்தீங்கன்னா இவருக்கு வந்து வில்ஜாக்ஸ் இல்லாத டீம்ல வேணா ஒரு விசி கொடுத்து பாருங்க. அவர் வர்றது ரிஸ்க் தான். ஆனா வில்ஜாக்ஸும் இவரையும் சேர்த்து நீங்க எடுத்தீங்கன்னா இவருக்கு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி எம் சிராஜுக்கு ரிஸ்கா சி இந்த இதுல கொடுங்க. அவர் இந்த மேட்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு, கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. செகண்ட் பவுலிங்னா விசி வேணா கொடுத்து பாருங்க. இதுல வந்து அபிஷேக் சர்மா இவருக்கு சி கொடுக்கலாம். ஏன்னா இங்க லெஃப்ட் ஹேண்டட் கொஞ்சம் பிளே பண்ணுவாங்க. இப்ப நீங்க இவருக்கு சி கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ்எல்னா ட்ரேவிஸ் ஹெட் எடுங்க. ஆனா அதே ஜிஎலுக்கு போறதா இருந்தா ட்ரேவிஸ் ஹெட் எல்லாம் தூக்கிட்டு நீங்க வந்து வேற பிளேயரை வந்து உள்ள கொண்டு வரணும். கிளாஸ் எல்லாம் முக்கியமா எடுத்துட்டு கிளாஸ் கொண்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விராட் கோலியை கொண்டு வரலாம், வில்ஜாக்ஸ் கொண்டு வரலாம், அந்த மாதிரி எடுத்துட்டு வரணும். அதேதான் 50% கீழே மேக்சிமம் 3 வேறாவது வச்சு டீம் எடுங்க. அப்படிதான் வரும். எஸ்ஆர்ஹெச் வின்னானா இந்த மாதிரி லோ பெர்சன்டேஜ் பிளேயர் சில பிளேயர்ஸ் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஆர்சிபி வின்னானா எந்த லோ பெர்சன்டேஜ் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதை டீமை ரொட்டேஷன் பண்ணி எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு கேப்டன் கொடுப்பாங்க. டெலிகிராம்ல நமக்கு தெரிஞ்ச எங்களுக்கு வர ப்ரெடிக்ஷன் படி நாங்க கொடுக்குற இந்த மெத்தட் படி வர பிளேயர்ஸை டிடி வரவங்களை நாங்க மேக்சிமம் அதுல மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா தேங்க்யூ.